வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் ரெசிபி. ஸ்வீட் கார்னை எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். மக்காச்சோளம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தானிய வகையாகும். மக்காச்சோளத்தில் கீழ்ப்பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். மக்காச்சோளத்தில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. மக்காச்சோளம் ப்ரோபயாட்டிக் நிறைஞ்ச உணவாக இருக்குது. மக்காச்சோளத்தில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கிறனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மக்காச்சோளத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. பிளட் சுகர் லெவலை சீராக வைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துட்டு ரோமம் போன்ற பகுதியையும் நீக்கிடணும். இந்த மாதிரி எல்லா மக்காச்சோளத்தையும் உரிச்சாச்சு. இதை எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மக்காச்சோளத்தை வச்சுக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி நல்லா சலச்சலன்னு கொதிக்க ஆரம்பித்த பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு உப்பு போடாமல் சாப்பிட பிடிக்கும். இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மக்காச்சோளத்தை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மக்காச்சோளம் நல்லா வெந்திருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு போடாமல் அவிச்சிட்டு உப்பு மிளகாப்பொடி மேலே தூவிட்டு லைம் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.